Hi students, welcome to our channel 10th standard science unit 1. We are going to see the topic is force. What is force? Force is an external effort in the form of push or pull which produces or tries to produce the motion of a static body. Stops or tries to stop a moving body. Changes or tries to change the direction of motion of the moving body. Force has both magnitude and direction. So it is a vector quantity. அதாவது ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கோ அல்லது மூவிங்கில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கோ அல்லது ஒரு டைரக்ஷன்லேருந்து இன்னொரு டைரக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கோ நமக்கு தேவைப்படுறது தான் ஃபோர்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். Based on the direction in which the forces act, they can be classified into two types. They are like parallel forces and unlike parallel forces. Like parallel forces, two or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called like parallel forces. ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை மூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ஒரு டூ பர்சன்ஸ் வந்து சேம் டைரக்ஷனில் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறது தான் லைக் parallel forces. Unlike parallel forces, if two or more equal forces or unequal forces act along the opposite direction parallel to each other, then they are called unlike parallel forces. அந்த சேம் பாக்ஸே கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை மூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ஒரு டூ பர்சன்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸ் மூவ் ஆகாது. தட் இஸ் அன்லைக் parallel forces. Resultant force. Then the combined effect of the multiple forces can be represented by a single force, which is termed as resultant force. ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு 4 or 5 ஃபோர்ஸஸ் ஒரே டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறது தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அந்த டோட்டல் ஃபோர்ஸ் ஆர் சம் ஆஃப் தி 5 ஃபோர்ஸஸ் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். புக்கில் ஒரு டேப்லா காலம் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன், parallel forces are acting in the same direction. ஒரு பாக்ஸை மூவ் பண்ணுறதுக்கு டூ ஃபோர்ஸஸ் அப்ளை ஆகுது. F1ங்கிறது ஒரு ஃபோர்ஸ், F2ங்கிறது ஒரு ஃபோர்ஸ். F1 F2 அந்த டூ ஃபோர்ஸஸ்மே சேம் டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறது. இதில் F net ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா சம் ஆஃப் தி F1 and F2 ஃபோர்ஸஸ். அப்போ அதனுடைய ஃபார்முலா F net ஈக்குவல் டு F1 + F2. செகண்ட் ஒன், parallel unequal forces are acting in the opposite direction. இதில் F1 and F2 ஃபோர்ஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்ளை ஆகுது. இதில் எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குதோ அந்த டைரக்ஷனில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். இதில் F net ஃபோர்ஸுங்கிறது F1 கிரேட்டராக இருந்துச்சுன்னா அதனுடைய ஃபார்முலா F1 - F2. F2 ஃபோர்ஸ் கிரேட்டராக இருந்துச்சுன்னா அதனுடைய ஃபார்முலா F2 - F1. தேர்ட் ஒன், parallel equal forces are acting in opposite direction in the same line of action. இதுலேயும் டூ ஃபோர்ஸஸ், ஒன் F1 another ஒன் F2. ஆனால் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஈக்குவல் ஃபோர்ஸஸாக இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸஸாக இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண முடியாது. அப்படின்னா அதனோட F net என்ன அப்படின்னா F net ஈக்குவல் டு F1 - F2 தட் இஸ் ஈக்குவல் டு 0 ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். Resultant force classified into two types. One is balanced force, another one is unbalanced force. If the resultant force of all the forces acting on a body is equal to 0, then the body will be equilibrium. Such forces are called balanced force. அதாவது அப்ளை பண்ணக்கூடிய டூ ஃபோர்ஸஸ் F1 and F2 ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அங்கே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்.
Next one, unbalanced force. If the resultant force is not equal to 0, then it causes the motion of the body due to unbalanced force. F1 and F2 forces is not equal to 0 ஆச்சுன்னா that is unbalanced force. அந்த இடத்துல resultant force is not equal to 0. இங்கே உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள், drawing water from a well, force applied with a crowbar, forces on a weight balance, etc. Thanks for watching.